சதவீதத்தில் அடுத்த பார்க்கலாம். பாலின் விலை ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்டால் ஒரு வைத்துள்ள பணத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா பாலின் விலை வந்து ஒரு சதவீதம் வந்து உயர்த்தப்படுது. அப்போ எத்தனை சதவீதம் பாலை வந்து குறைச்சி வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பால் விலை நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம பால் விலை நம்மளே எடுத்துக்குவோம். 1 லிட்டர் பால் 100 ரூபா விற்கிது. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பாலை வந்து அன்னைக்கு திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னா பால் விலையில் 1% அதாவது உயர்த்திட்டாங்க. அப்போ 100 ரூபாயில் 1% உயர்த்தினா எவ்வளோ காசு அமௌண்ட் உயரும்? அப்போ 100 ரூபா வந்து இப்போ 100% ஈக்குவல்ட்டு 100 ரூபாண்டா 1% எவ்வளவு? அப்போ 2 சாதம் வச்சு புள்ளி வைப்போம். வச்சா எவ்வளவு? அப்போ 1% ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 1 ரூபா. அப்போ எவ்வளோ காசு உயருது? 1 ரூபா உயரும். அப்போ கூட்டினா எவ்வளோ வருது? 101 ரூபா விற்கிது. அன்றைக்கி பால் 100 ரூபா விற்க வேண்டிய பால் 1% உயர்த்துறனால 101 ரூபா விற்கிது. இப்போ நம்மளோட என்ன கேட்குறாங்கண்டா பாலின் விலை 1% உயர்த்தப்பட்டால் ஒரு வைத்துள்ள படத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவாங்க. அப்போ அவர் என்னண்டா அவர்கிட்ட கையில் இருக்க போய் 100 ரூபா தான் இருக்குது. அந்த 100 ரூபாய்க்கு மட்டும்தான் பாலை வாங்கணும். அப்போ பாலின் அளவில் எத்தனை சதவீதம் குறைச்சி வாங்கணும் அதுதான் மட்டும் கேட்குறாங்க. இப்போ பால் அளவு குறைச்சி வாங்கினா என்ன செய்யணும்? 100 ரூபா விற்ற பால் 101 ரூபா விற்கிது. அப்போ 101ல் 1 ரூபா வந்து எத்தனை சதவீதம் அது பார்க்கணும். இப்போ 101 ரூபாயில் 1 ரூபா. அப்போ 1 ரூபா வந்து எத்தனை சதவீதம் பார்க்க போகிறோம்? அப்போ இன்ட்டு 100ஆல் பெருகணும். அப்போ பெருகு நான் வரும் இது 1 × 100 எவ்வளவு? அப்போ 100/101. அப்போ இதை வகுத்தானாது இப்போ 100 இருக்குது கீழே 101 இருக்குது. இது அடங்குமா? அடங்காது. அப்போ என்ன செய்கிறேன்? புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்தா என்னது 1000. இப்போ 1000ல் எத்தனை 101 இருக்கும்? 10 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 போட்டு என்ன வந்திருக்கும்? 1110 ஆயிரும். அப்போ 9 இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ 101 9 இங்கே 0 9 அப்போ கரெக்டாக 909 வருது. அப்போ 9 101 இருக்குது. இப்போ மிச்சம் வந்து 1000ல் 999 போச்சு அளவு. அப்போ 1 அடுத்து 9 அப்போ 91 தான் மிச்சம் இருக்குது. இப்போ 91ல் வந்து 101 அடங்குமா? அடங்காது. மறுபடியும் ஒரு 0 சேருங்க. அப்போ 910. இப்போ 910ல் 101 எத்தனை இருக்கும்? இப்போ ஏற்கனவே உனக்கு வந்துச்சு 909ல் 9 இருக்குது சொல்லிட்டோம். அப்போ 910 1 கூட இருக்குது. அப்போ அதுலேயே 9 தான் இருக்கும். அப்போ 9. அப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? பாலின் விலை 1% உயர்த்தப்பட்டால் ஒரு வைத்துள்ள படத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவாங்க. அப்போ எத்தனை சதவீதம் பாலை குறைச்சி வாங்கணும்? அதாவது 1 லிட்டருக்கு பாலை எவ்வளவு குறைச்சி வாங்குவாங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ 0.99% குறைச்சி வாங்குவார். குறைத்து அந்த பாலை வாங்குவார். சதவீதத்தில் அதற்கு பார்க்கலாம். சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்படுகிறது. ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமான சர்க்கரையை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா கணக்கில் சர்க்கரை விலை 40% குறைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமான சர்க்கரையை வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சர்க்கரை விலை வந்து நம்ம சொல்லலை, எவ்வளோ காசுன்னு சொல்லலை. அப்போ நம்ம எடுத்துக்குவோம் 1 கிலோ சர்க்கரை வந்து என்னென்னா 100 ரூபா விற்கிது. 1 கிலோ சர்க்கரை வந்து 100 ரூபா விற்கிது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கரை விலை 40% என்னது குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு என்னது 40% வந்து விலையில் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 ரூபா விற்றதில் 40% வந்து குறையுது சொல்லிட்டாங்க. அப்போ 100 ரூபாயில் 40% எவ்வளவு பார்க்கணும்? அப்போ குறையுன்னு இப்போ சொல்லியாச்சு. இப்போ 100% ஈக்குவல் டு 100 ரூபாண்டா அப்போ இதில் 10% எவ்வளவு? இப்போ 1 சதவீதம் வச்சா 10 ரூபா கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான 40% தேவை. அப்போ 2 பக்கம் 4ஆல் பெருக்கினா வரைக்கும் இப்போ 40% ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபா அப்படின்னு கிடைக்கும். அப்போ எவ்வளோ காசு குறையுது? 40 ரூபா என்னது குறையுது. அப்போ 100 ரூபாயில் 40 ரூபா குறைஞ்சா எவ்வளவு? 60 ரூபா. அப்போ 1 கிலோ சர்க்கரை இப்போ எவ்வளோ விற்கிது? 60 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ நம்மளுக்கு கணக்கில் கேட்டிருக்காங்கடா சர்க்கரை விலை 40% குறைக்கப்படுகிறது. ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமான சர்க்கரையை வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் 100 ரூபா கொண்டு போகிறாரு. ஆனால் 1 கிலோ சர்க்கரை வந்து 60 ரூபா சொல்லிட்டாங்க. மீதம் வந்து 40 ரூபா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரா 100 ரூபாய்க்கு சர்க்கரையை போடுங்க. அப்போ மீதம் இருக்க 40 ரூபாய்க்கு
எவ்வளவு அளவு சர்க்கரை வந்து கூட தருவாங்க அதான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ 60 ரூபாயில் 100 ரூபா எவ்வளோ கூட இருக்குது? 40 ரூபா கூட இருக்குது. இப்போ இந்த 40 ரூபா 60 ரூபாய் எத்தனை சதவீதம் அதான் நம்ம கணக்கு. அப்போ 100 ரூபா 100% ஈக்குவல்ட்டு 60 ரூபாண்டா. அப்போ இதில் 10% அப்போ 2 சதவீதம் மூணு ஒரு சதவீதம் புள்ளி வைப்போம் அச்சானது. அப்போ 10% ஈக்குவல்ட்டு 6 ரூபா கிடைக்கும். ஆனால் நமக்கு 40 ரூபா வேணும். இப்போ 5000 30 6 36. அப்போ 2 பக்கமும் 10 பக்கத்தில் 2 பக்கம் என்னது 6ஆல் பிரிண்ட் வரும். அப்போ 60% ஈக்குவல்ட்டு 6 36 ரூபா கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு 40 ரூபாய்க்கு இன்னும் 4 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே 10% ஈக்குவல்ட்டு 6 ரூபா கிடச்சிருக்கு. அதில் பாதி எவ்வளவு? 5 ஈக்குவல்ட்டு 3 ரூபா. அப்போ 5% ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 3 ரூபா. இப்போ நம்மளுக்கு இப்போ பாருங்கள், இங்கே 36 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ மொத்தம் 39 ரூபா இருந்துச்சு. இன்னும் 1 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ 1 ரூபா எப்படி பாருங்க? இப்போ இங்கே 10% ஈக்குவல்ட்டு 6 ரூபா இருக்குது. அப்போ இந்த 6 வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் அவங்களுக்கு 1 ரூபா கிடைக்குமா? அப்போ 2 பக்கம் என்னது 6ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 10% / 6 ஈக்குவல்ட்டு 6/6. அப்போ 6/6 எவ்வளவு? 1 ரூபா. இதை அடித்தானது என்ன வரும்? 6 2 10. இப்போ 5/3 இருக்குது. அப்போ 5ல் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. இப்போ ஒரு 3 போனால் மீது எதுவும் இருக்குது? 2. அப்போ 2/3%. அப்போ 2 அப்போ 1 2/3% தான் என்னது? 1 ரூபா. அப்போ 1 2/3% ஈக்குவல்ட்டு 1 ரூபா. இப்போ கூட்டுங்க. 36 ஒரு 3 39 1 ரூபா கூட்டினா 40 ரூபா கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ இது எவ்வளவு? 60 65 66 2/3%. அப்போ 40 ரூபா இருந்து 60 ரூபா இல்லை எவ்வளோண்டா? 66 2/3% தான் 40 ரூபா ஆகும். இப்போ கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கடா. சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்படுகிறது. ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமான சர்க்கரையை வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ? எத்தனை சதவீதம்? 66 2/3% தான். இதே நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே லைனில் ஆன்சர் வந்துடும். ஏன்டா 40% குறைஞ்சா எவ்வளோ சதவீதம் கூடும் பார்த்தீங்கன்னா 66 2/3% கூடும். நம்ம டேபிள் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அவன் ஆன்லைன் மணி யூடியூப் சேனலில் சதவீதம் டாப்பிக்கில் இந்த டேபிளை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.